அஸ்ஸாமில் உள்ள காமாக்யா தேவி கோயில் சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வடகிழக்கு இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் தலைநகரான கவுஹாத்தியின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நிலாச்சலா மலையின் மைய பகுதியில் காணப்படும் புகழ்பெற்ற ஆலயமாகும். இது இந்தியாவில் பரவலாக நடைமுறையில் உள்ள சக்தி வாய்ந்த தாந்திரீக சக்தி வழிபாட்டின் மைய பகுதியாகும். அசாமில் உள்ள காமாக்கியா தேவி கோயிலுக்கு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற மக்கள் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள். நம்பிக்கைகளின்படி மா சதியின் யோனியின் பகுதி இங்கே விழுந்தது. அசாமில் உள்ள கவுஹாத்தியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அற்புதமான அம்புபாச்சி கண்காட்சி இங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இத்திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக பல பக்தர்கள், துறவிகள், தந்திரிகள் ஆகியோர் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அருகில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் நீர் 3 நாட்களுக்கு சிவப்பு நிறமாக மாறும். காமாக்கியா தேவியின் மாதவிடாய் காரணமாக நீரின் இந்த சிவப்பு நிறம் இருப்பதாக கூறப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு கோயில் தரிசனத்திற்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இவ்வாலயத்தில் சுயம்புவாக அமைந்த யோனி வடிவ பாறையே தேவியாக வழிபடப்படுகிறது. அதன் அருகிலிருந்து இயற்கையாக ஊறி வரும் நீரே பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக வழங்கப்படுகிறது. பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர், வசதிகள் பல இருந்தும் நிம்மதியற்று தவிப்போர், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இன்னும் இது போன்ற பல பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போர் இங்கு வந்து வழிபட்டு நலம் பெறுகின்றனர். வசந்த காலத்தின் போது ஆண்டுக்கு 3 நாட்கள் இவ்வாலயம் மூடப்படுகிறது. காரணம், அந்த நாட்கள் தேவி விளக்காகி இருக்கும் நாட்களாம். இந்த நாட்களில் தேவி பீடத்திலிருந்து இயற்கையாக வரும் நீரூற்று செந்நிறத்தில் வருவது அதிசயம். இந்த 3 நாட்களில் பக்தர்களுக்கு ஆலயம் செல்ல அனுமதி இல்லை என்றாலும் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் யோகிகள் ஒன்று கூடி வழிபாடு செய்கிறார்கள். இதனால் அவர்களின் சக்தி அதிகரிக்கிறதாம். மன்மதனை சிவபெருமான் எரித்த இடமாதலாலும் காமன் தனது சுயரூபம் பெற்ற பிறகு இந்த இடம் காமரூப் என அழைக்கப்படுகிறது. தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட சைதேவி நெருப்பில் விழுந்து உயிர் துறக்க இறந்த மனைவியின் உடலை சுமந்து கொண்டு கடும் கோபத்துடன் ஊழித்தாண்டவம் ஆடினார் சிவபெருமான். இதனால் உலகெங்கும் இருள் சூழ்ந்து அழியும் நிலை உருவாக தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். விஷ்ணு பகவான் தன் சக்கராயுதத்தால் சைதேவியின் உடலை 51 துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார். அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டு அவை புனிதமாக போற்றி வணங்கப்பட்டு வருகின்றன. சைதேவியின் யோனி பகுதி விழுந்த இடமாக காமாக்கியா போற்றப்பட்டு 51 சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது. அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் என்ற மலை அமைந்திருக்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 700 அடி உயரத்தில் இந்த மலை மீது காமாக்கியா தேவியின் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் உயிர்ப்பலி கொடுக்கும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. புராணங்களில் இந்த இடம் நரகாசுரனால் ஆளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நாளைக்கு இன்னொரு யாத்திரையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.